முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் நெடுநாள் கழித்து உங்களுடன் இந்த மடல் வாயிலாக உரையாடுவதாகவும், சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் வீட்டில் ஓய்வெடுத்தும் வந்ததாகவும், சிகிச்சை ஓய்வு என்று சொன்னாலும் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு அலுவல்களையும் திமுக பணிகளையும் செய்து கொண்டுதான் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுகவையும் அவர் கட்டமைத்த ஆட்சியையும் கட்டிக்காத்து அரை நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கி 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 19 ஆண்டு காலம் சிறப்பான நிர்வாகத்தை அளித்து நவீன தமிழ்நாட்டை கட்டி எழுப்பிய சிற்பியான முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியில்தான் உங்களில் ஒருவனான தன் தலைமையில் 6வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து மக்கள் நலன் காக்கும் நல்லரசாக செயலாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் அறிஞர் ஆட்சியில் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்த குடிசை மாற்று வாரியம், கைரிக்ஷா ஒழிப்பு, பெண்களுக்கு குடும்பச் சொத்தில் சம உரிமை உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை வழங்கி இந்தியாவின் பிற மாநிலங்கள் வியந்து நோக்கி பின்பற்றக்கூடிய வகையில் செயல்படுத்தியவர் கலைஞர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நலன் காக்கும் திட்டங்களை முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியிலான திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வரும் நிலையில், தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் கலைஞர் முன்னெடுத்த மாநில சுயாட்சி முழக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் நலன்களையும் காக்கின்ற வகையில் சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகஸ்ட் 15 விடுதலை நாளில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மாநில தலைமை செயலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுகின்ற உரிமையை பெற்றுத்தந்தார். மாநில திட்டக்குழுவை அமைத்தார். திமுகவின் ஆதரவுடன் சமூக நீதி காவலர் வி.பி. சிங் பிரதமரான போது ஒன்றிய மாநில உறவுகளை மேம்படுத்தும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைத்திட வழி செய்தார் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். எப்போதும் மக்களுடன் நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கட்டிக்காத்த இயக்கம் அவர் இல்லை என்று எண்ணாமல் என்றென்றும் அவர் நினைவுகளில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளில் உங்களில் ஒருவனான தானும் இருப்பதாகவும், ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று நம் உயிர்நிகர் தலைவரின் நினைவு நாளில் தமிழர் வாழும் நிலமெங்கும் அவர் நினைவை போற்றுவோம் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதி ஏற்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.